இந்த அம்பாள் வந்து சண்டி. சண்டின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். 700 ஸ்லோகம் 13 அத்தியாயம். வழிபாடு பண்ணும்போது மட்டும்தான் திறக்கணும், மற்ற நேரம் மூடி இருக்கணும். இருக்கு கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கீங்க. இந்த லோன் பர்டன், வாழ்க்கையில வந்து பணம் சேர்க்க முடியல, அதுக்கு எங்க கிட்ட ஒரே சொல்யூஷன் தான். வாழவும் வைக்கும், ஒரு மனுஷன் அழிக்கவும் செய்யும். ஏறு சிங்கன்றது வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கறது. தீர்வு இருக்கு. குடிப்பழக்கத்துல இருந்து, கணவன் திருந்ததுல இருந்து, நல்ல வருமான வரத்துல இருந்து, எல்லாத்துக்கு லிங்கம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு லிங்கம். முக ருத்ராட்சம் வந்து சர்டிஃபைடு 1800 ரூபாய் தான் வரும். மீதி எல்லா முக ருத்ராட்சம் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நவகிரக மேருன்னு சொல்லுவாங்க இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ என்ன கோயிலில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? கோயில் இல்லைங்க, இது ஒரு ஷாப். ஆமாங்க, நான் எனக்கு வந்து சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஷாப்புக்கு வந்திருக்கேன். இந்த ஷாப் பற்றி நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எக்கச்சக்கமான அபூர்வமான பொருட்கள் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது மாதிரி பொருட்கள் இருக்கான்னு தெரியாத மாதிரி நிறைய அவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நிறைய புது விதமான பொருட்கள், அதை பற்றி அபூர்வமான அதோட விசேஷங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ண வீடியோ என்றாலையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அபூர்வமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் நம்மகிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்காரு சார் சாய் பாலாஜி சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப அழகாக கோவில் மாதிரி செட் பண்ணிட்டீங்க. அதுவும் ஆடி மாதம் அம்பாளை பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே மெய்மறந்து பார்க்குற மாதிரி ஒரு அலங்காரம் சூப்பராக இருக்குங்க. அம்பாள் வந்து புவனேஸ்வரி. ஓகே. தசமகாவித்யை மொத்தம் 10. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அம்பாள் வந்து காளியோட அம்சம், அதனால காளி. மீதி இருக்கிற ஒரே அம்பாள் வந்து புவனேஸ்வரி மட்டும்தான். அவள் தான் வாமன அம்சம் கொடுக்கறது. யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த அம்பாளை ஃபைபர் விக்கிரகமாகவும் ஐம்பொன் விக்கிரகமாகவும் வச்சுருக்கோம். இங்கே யார் பர்ச்சேஸ் பண்ணாலுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து அம்பாள் இடத்துல சங்கல்பம் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்களோட ஏன்னா ஒரு வலி வேதனை கஷ்டம் போனது தானே ஒரு ஷாப்பு தேடி வராங்க. இப்போ நான் நார்மலான ஷாப் ரன் பண்ணல. இந்த சிருஷ்டி ஒளின்ற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட துன்ப துயரத்துக்கு ஒரு தீர்வாக இருந்திருக்கு. இது வரைக்குமே ஃபெயிலியர் ஆகாமல் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷன் ஷாப். சார் இதெல்லாம் என்ன சார் புதுசாக இருக்குது? டப்பாவா? ஒன்றும் இல்லை மேம், எல்லாமே நம்ம தயாரிக்கிற பொருட்கள். மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குசாக்கா பந்தன் பேர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்பை புல் இருக்குங்களா, இல்லை ராஜ தர்பையில் ரெடி பண்ணுறது. அது வீட்டில் வச்சாலே எல்லா விதமான நெகட்டிவிட்டிஸும் போயிடும், உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் என்றைக்குமே இருக்கும். இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த பொடின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது அமிர்தம். இந்த பொடி சங்கு இருக்கும். இதில் தீர்த்தமாக ரெடி வச்சுட்டு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாலே எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுகள், நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற முடிச்சு போட்டுக்கலாம். இது பிரத்யேகராது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்குது, முடிச்சு இருக்குது, தீபம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பதிமுகம் சொல்லுவாங்க. தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுத்தோம்னா நல்ல ஃபேஸ் க்ளோ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கருவெல்ல பொடி. இதுதான் பதிமுகம். இது 16 மூலிகை. எப்பேற்பட்ட டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ணி கொடுத்துரும். இது ஃபேஸ் க்ளோ கொடுக்கும். இது நெகட்டிவிட்டி உடம்புல அப்சர்வ் ஆயிருந்தா அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய பொருட்களில் இந்த காம்போ வரும் மேம். இது வந்து ஒரு காம்போ, ஆக்சுவலாக சொல்லணும் ஒரு காம்போ. விளக்கேற்றுறதுக்கு ஆயில் 138 மூலிகையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி கவுத்தீங்கன்னா தெரியும், இந்த மூலிகை அப்படியே தங்குது பாருங்க. இது ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்றது. ஸோ அதே மூலிகையில ரெடி பண்ண சாம்பிராணி பொடி. உண்மை எங்க இருக்கோ அங்க புகையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு காம்போ வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை டிஸ்ட்ராய் பண்ணி நல்ல விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மட்டும் நம்ம சாம்பிராணி போட்டோம்னு சொன்னோம்னா கண் எரிச்சல் வரும். அதனால பால் சாம்பிராணியில் 2 சாம்பிராணி இருக்கு பாருங்க. இது வந்து வியட்நாம் அப்படின்ற ஆரிஜின்ல இருந்து வருது. ஸ்மெல் பாருங்க மேம். இது இந்தோனேஷியா அப்படின்ற ஆரிஜின்ல இருந்து வருது. ஓகே. ஸோ இது வெள்ளை குங்கலியம், இது கருப்பு குங்கலியம். வெள்ளை குங்கலியம் வந்து ஐஸ்வர்யத்துக்கு, கருப்பு குங்கலியம் வந்து நெகட்டிவிட்டி போகிறதுக்கு. ஓகே. ஸோ இதில் கூட வந்து நம்ம கருப்பு இது வெண்கடுகு மட்டும் சேர்க்கணும். ஊதுபத்தி வந்து இதில் 138 மூலிகையிலே பண்ணியிருக்கோம். அந்த மூலிகையில தான் அந்த ஊதுபத்தி பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 1 தான் ஏற்றணும். ஓகே. ஸோ எவ்வளோ வேணால் ஏற்றலாம், நம்ம கஸ்டமர் தானே கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை. ஸோ இதோட வீரியம் சொல்லுவாங்க, அந்த வீரியத்தன்மையை நம்ம உணர முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 1 ஏற்றினா போதும். இது நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா காம்போ பேக். வேணும்னா மொத்தமாவும் எடுத்துக்கலாம், இல்ல தனித்தனியா வேணாலும் தனித்தனியாவும் எடுத்துக்கலாம். இது வந்து இல்ல சுத்தி பொடி, வீடு துடைக்கிறதுக்கு நம்ம பெனாயில், டெட்டாயில், சோப் ஆயில் யூஸ் பண்றீங்களா. இது ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆமாங்க, ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா துடைக்கிறதுக்கான பவுடர் இது. ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டை துடைக்கூடாது, மற்ற நேரங்களில் துடைக்கலாம். ஆமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்மளே தயாரிக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியமா நினைச்சு நம்ம போறோம்னா அந்த காரியம் நமக்கு சாதகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரிச்சான பீப்புளை ஜஸ்னிக்கு போறோம் அப்படின்னு பொழுது நம்ம சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு போவோம் இல்லைங்களா. ஸோ அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா தெய்வ வசிய குழம்பு. ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மலர் இதுல இருந்து எடுக்காது. ஸ்மெல் பாருங்க, நல்லா ஹீட் கொடுத்து தேய்ச்சிட்டு ஸ்மெல் பாருங்க.
இந்த ஃப்ளவரோட ஸ்மெல் பாத்தீங்களா? இது ராஜவசிக்குளம் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையில இருந்து எடுக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மற்ற மாலைகள்லாம் யூஸ் பண்ணாங்களே, அதை கிளென்ஸ் பண்ண தெரியாது. ஸோ அதுக்கு கிளென்சிங் ஆயில் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500, 1000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் பொருள் இருக்கு. நமக்கு எது தோணுதோ அந்த பொருள் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது தெரியும், அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து சவுதியில இருந்து வர ஜவ்வாது. உங்களோட இது காட்டுங்களேன், ஸ்மெல் பாருங்க. இதுதான் நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ண ஜவ்வாது. இதுதான் ஒரிஜினல் ஜவ்வாது, கேரளால இருந்து வருது. இதை நல்லா ஹீட் கொடுத்து தேய்ச்சிட்டு ஸ்மெல் பாருங்க. ஆமாங்க, யூனிக்கா இருக்கும், எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றதுனால. ஸோ எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா 300, 1000 அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்கோம். எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல எல்லாரும் வாங்குற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது நிறைய பேர் ஜவ்வாது பவுடர் போடுங்கலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். இது வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து நமக்கு வருது. ஐஸ்வர்யப்படி ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஓம வாசனை வரும். ஆமா, ஓம ஸ்மெல் வருது. இதை நீங்க விளக்குல ஏற்றக்கூடிய ஆயில நீங்க போட்டுட்டீங்கன்னா அப்படியே ஐஸ்வர்யத்தோட அந்த ட்ரிவன் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயை மாதிரி நமக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவிய பன்னீர் ஜஸ்ட் 60 ரூபீஸ் தான் வரும். இது தண்ணியில கலந்து வீடு முழுக்க தெளிச்சோம்னா அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். ஸ்மெல் பாருங்க மேம். பஞ்சகவியனா ஒரு மாதிரி வாட வரும்னு சொல்லுவாங்க. இதனால நல்ல வாசனை இருக்கு. இது பாத்தீங்கன்னா நல்ல வாசனை. 18 மூலிகை சேர்த்திருக்காங்க டோட்டலா. பஞ்சகவியத்தோட சேர்த்து 17 டைல்யூட் பண்ணி தெளிக்க வேண்டியது. எல்லா நாளுமே தெளிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட இது வந்து லோன் பர்டன், வாழ்க்கையில வந்து பணம் சேர்க்க முடியல. அதுக்கு எங்க கிட்ட ஒரே சொல்யூஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா உண்டியல்னு பேரு. குபேரனோட கையில எந்த நேரமும் இருக்கக்கூடியது. இந்த சொரக்கா உண்டியல வந்து பாத்தீங்கன்னா பைசா சேர்க்கணும். இது எப்படி ப்ரொசீஜர்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இதுல வந்து போடக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சோழி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழி வந்து கேட்டை சோழி 50 ரூபாய் தான் வரும். ஸோ இது வந்து குன்றின் மணின்னு சொல்லுவாங்க. விநாயகர் கண்ணு வைப்பாங்க இல்லைங்களா? அது அந்த காலத்துல உங்க வீட்டுல ஒரு குண்டு மணி கூட இல்லையான்னு கேட்பாங்களே. இது வந்து கேரளால இருந்து வந்து செரி ரெட் கலர்ல வரும். ஆமா, இதுதான் குண்டு மணி. இது வெற்றியை கொடுக்கறதுக்கு வெள்ளை குண்டு மணி. கருப்பும் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது மஞ்சாடி குரு, கேரளால யானை குண்டுமணி சொல்லுவாங்க. குருவாயூர் கிருஷ்ணன் கோவில்ல குருவாயூர் கிருஷ்ணனை விளையாண்டது. சோ இது எந்த இடத்துல இருக்கா பொன் பொருள் செல்வாக்கெல்லாம் கிடைக்கும். சோ இந்த பொருள் எல்லாம் இதுல போட்டுட்டு 48 நாள் நாங்க சொல்ற ப்ரொசீஜர் படி இல்ல பைசா ஒருத்தவங்க சேர்த்துட்டாங்கன்னா 100% பைசா சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ மணி ஃப்ளோன்றது அவங்க கையில இருக்கும், அக்கௌண்ட்ல இருக்கும். அவங்க நல்ல அனுபவ பொறுத்துல பார்க்கலாம். ஏன்னா நான் உள்பட இதுல காசு சேர்த்துட்டு இருக்கேன். சார் இது என்ன சார் புதுவிதமா இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசம்னு பேரு. ஜென்ரலா மூலிகைக்கு எப்பயுமே வலிமை உண்டு. ஒரு மூலிகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வாழவும் வைக்கும், ஒரு மனுஷனை அழிக்கவும் செய்யும். ஏறு சிங்கின்றது வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கறது, இறங்கு சிங்கின்றது வாழ்க்கையில இறக்கத்தை கொடுக்கறது. நம்ம ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் பண்றோம். இந்த ஏறு சிங்கி கலசத்தோட இந்த சிங்கி இந்த மூலிகை இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் தனியா ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கன்னா முறையா பூஜை பண்ணணும், முறையா எல்லா விஷயங்களும் பண்ணணும். நமக்கு இருக்கிற இந்த கலியுகத்துல நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா ஓடக்கூடிய இந்த நேரத்துல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாமி கும்பிடுறது பெரிய விஷயமா இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் சாமி கும்பிட்டாலே பெரிய விஷயமா இருக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த கலசத்தில் கலசமா ரெடி பண்ணிட்டோம். இந்த ஏரிசிங்கை வந்து கலசமா ரெடி, கீழே எந்திரம் வச்சு அதுக்கு தேவையான ஐஸ்வர்ய பொருட்களை போட்டு சீல் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து குங்குமத்தினால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிர் கொடுத்துருக்கோம். இதை வாங்கிட்டு போகிறவங்க இது இந்த குங்குமத்தை க்ளீன் பண்ணிட்டு அதில் ஜவ்வாது பவுடர் மட்டும் போட்டால் போதும். வாழ்க்கையில் ஏற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் சார். சார் நிறைய அத்தரும் சேல்ஸ் பண்றீங்க போல இருக்கு. அத்தர்லாம் இல்லைங்க மேம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப சுவாமிக்கு போயிட்டு பூஜை ரூம்ல போய் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன், நான்வெஜ் சாப்பிட்டேங்க, ஐயோ நான் பூஜை ரூம் பார்க்கலாம் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் உள்பட பண்றேன் பாருங்க. இதுல இருந்து புகை வருதா? ஆமா, இங்க பாருங்க. இதுக்கு பேரு டிஃப்யூசர்னு பேரு. ஓகே. பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற எண்ணெயை இதுல விட்டுட்டா போதும். முழுமையான தீர்வு. இதோட ஸ்மெல் பாருங்க, தெய்வீக மனமா தெரியும் உங்களுக்கு. ஆமாங்க, சூப்பர் வாசனையா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்க இது பிசினஸ்க்கு இந்த காம்போ. ஓகே. இந்த மாதிரி தனித்தனி காம்போவும் வச்சிருக்கோம். பிசினஸ்க்கு காம்போ, பசங்க படிக்கிறதுக்கு காம்போ. இப்ப பசங்க படிக்கணும் அப்படின்னம்னா ஒரு 4 ஆயில் ஒரு ஆந்த விக்கிரகம் காம்போ. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. குடிப்பழக்கத்துல இருந்து கணவன் திருந்ததுல இருந்து நல்ல வருமான வரத்துல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஆயில்ஸ் இருக்கு. எங்க குரு மொத்தம் 64 தைலங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே மூலிகையில இருந்து எடுக்கிறது. ஸோ இது ஈஸி டு யூஸ்.
சூப்பருங்க. ஆச்சரியமா இருக்கு நீங்க பேச பேச எனக்கு இந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்னு அதான் சொன்னேன். நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நான் இங்க வந்து ஒன்னொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா எதிரியே இல்லாத வாழ்வு தர முடிச்சு 48 days டெய்லி வந்து விளக்கேத்தணும். இதுல வந்து வேண்டது ரொம்ப வினோதமா இருக்கும். இந்த முடிச்ச வந்து ஆயில நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து அகல் விளக்குல வச்சு ஏத்தணும். கேட்கும் பொழுது இறைவா எனக்கு எதிரி துரோகி வாழ்க்கையில இருக்கக்கூடாது, மீறி எதிரி துரோகி இருப்பின் அவங்க ஓஹோன்னு இருக்கணும். அப்படி ஓஹோன்னு இருக்கக்கூடிய அவங்க பொறாம வராது. ஆமா, ஓஹோன்னு வரணும். இப்போ நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அவனும் 10 ரூபா சம்பாதிக்க, அதனால தான் எனக்கு எதிரியா மாறான் இல்ல துரோகியா மாறான். அவனுக்கு 100 ரூபா கூட நீ கொடு, அவனை எங்கேயோ கூட்டின்னு போயிடு. அப்படி போகக்கூடிய அந்த நபர் என்ன மறுபடியும் அழிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு கூட தண்டனை கொடு. இப்படிதான் அந்த முடிச்சுல கேட்கணும். எல்லாமே மூலிகைன்றதுனால அந்த மாதிரி கேட்கணும். ஸோ அந்த எரிஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த சாம்பலை கூட கலெக்ட் பண்ணிட்டு வரணும். 48 days கலெக்ட் பண்ணிட்டு தண்ணியில கரைச்சி 49 நாள் வெளியில ஊற்றி விட்டுறணும். அப்ப எதிரி யாரு துரோகி யாருன்ற கண் கூட பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த டிஃப்யூசர் கூட தனியாவே நான் இங்க சேல்ஸ்ல வச்சிருக்கோம் மேம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் பேஸ்ட், விபூதி பேஸ்ட், எல்லா பேஸ்ட்டும் இருக்கு. காளி பாதம், நான் சொன்ன காளி பாதமும் இருக்கு. ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய நிறைய ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்கு இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மரத்துல, அதுவும் மலை வேம்புல செய்யப்பட்ட கப்பு இது. இதுல ஒருத்தவங்க வந்து ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசிஓடி ப்ராப்ளம் கியூர் ஆயிடும். இந்த அம்பாள் வந்து சண்டி. சண்டின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். 700 ஸ்லோகம் 13 அத்தியாயம். வழிபாடு பண்ணும்போது மட்டும்தான் திறக்கணும், மற்ற நேரம் மூடி இருக்கணும். சக்கரை பொங்கல்ல கருஞ்சீரகம் போட்டு வரம் கேட்கணும். கேட்கணும்னு முடிவாச்சுன்னா கம்மியாவே கேட்கக்கூடாது, வாழ்க்கையில அதிகமா தான் கேட்கணும். 5 லட்ச ரூபா தேவைன்னா 50 லட்ச ரூபா கேட்கணும். 50 லட்ச ரூபா தேவைன்னா 5 கோடி ரூபா கேட்கணும். 100% அம்பாள் கொடுப்பான். ஏன்னா நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்திய சண்டி அம்பாளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி வந்து சாயங்காலம் 5 to 7 வந்து சண்டி போகுது. இங்க நம்மளோட இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டி பாராயணம் ஈவினிங் வந்து பண்றாங்க. அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மை, அப்புறம் காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய எந்திரம், அதுக்கப்புறம் வாசனை திரவியம். இந்த வாசனை திரவியம் நான் உங்களுக்கு அங்க அப்ளை பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, ட்ரெஸ்ல அண்டர் ஆர்ம்ல போடுறது. இதோட வாசனை வந்து ஆப்போசிட் பர்சனை நமக்கு சாதகமா மாத்தக்கூடியது. இதை போட்டுட்டு போறோம்னா இதோட வாசனை ஆப்போசிட் பர்சனை நமக்கு சாதகமா மாற்றும். இது வந்து காரிய சித்தி எந்திரம். போகக்கூடிய போது இடுப்புல, இடுப்புக்கு மேல இருக்கிற பாக்கெட்லயோ இல்ல கொண்டு போகக்கூடிய பேக்லயோ எடுத்துட்டு போகணும். தீட்டு மட்டும் ஆகாது. இப்ப 3 days டைம் இருக்கும்போது லேடிஸ் தொடக்கூடாது, இல்லறத்துல இருந்து குளிக்காம தொடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ஆன வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இது வந்து கேஷ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோக்காகவும் இந்த தங்க நகை அடமானம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நகை மூட்டுட்டு மறுபடியும் நகை அடமானது போறீங்க, அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த பாக்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே பூஜை பண்ணதான். எந்த ஒரு பொருளுமே நம்மளோட ஷாப்ல பூஜை பண்ணாம வரவே வராது. அந்த பொருளை வந்து நாங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர், இது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி அவங்க பூஜை பண்ணிட்டாங்கன்னா இதுவா இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்வ குடுவை, ஸோ வில்வ காய் இருக்கு இல்லைங்களா, அதை செய்யப்பட்ட குடுவை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பசங்க படிக்கும் பொழுது அவங்க ஞாபக மறதி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து அவுல். ஸோ உங்களுக்கு லைட் வச்சு வரும். ஓகே. பாத்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு போடக்கூடிய மாலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடம்ப மரம் சொல்லுவாங்க. கடம்ப மரத்துல பண்ண விக்கிரகங்கள் இருக்கும். இதெல்லாம் ஃபென்சுவின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய வெட்டி வேர் விநாயகர். இந்த வாசனை வந்து வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வுட்டன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இப்ப சுவாமிக்கு நம்ம வந்து போடுறோம் இல்லைங்களா, பேப்பர் போட்டு தான் நம்ம வச்சு பார்த்துருப்போம் இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பருக்கு பதில் நீங்க வந்து போடக்கூடிய அந்த இந்த இது மேல வந்து துணி போடலாம். இது வந்து ஐஸ்வர்ய தேங்காய்லாம் இருக்கு நம்ம கிட்ட. நான் எல்லாமே காட்டுறேன் பாருங்க. குங்குமம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், வுட்ல குங்குமம் போட்டு மேல வந்து அழகா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய தேங்காய். இது வீட்டுல லைஃப் லாங் வச்சுக்கலாம், மட்ட தேங்காவா இது பண்ணிடுவாங்க. ஸோ ஐஸ்வர்யத்துக்காக வீட்டுல எந்த நேரமும் வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே ஆந்தை இருக்கும். ஸோ மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை. பென் ஸ்டாண்டை வச்சுக்கலாம். ஸோ இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். ஸோ பசங்களுக்கு மறதி வராது, நல்லா படிப்பாங்க, அதிர்ஷ்டம் தரும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசின் சொல்லுவாங்க. ரெசின் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ இதுல எல்லா விற்கிறவங்க தாரால எல்லா கலர் தாராவும் நம்ம கிட்ட உண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு போடக்கூடிய வளையல்னு சொல்லுவாங்க. அந்த மாலை அதேதான். இது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட தவளை. ஸோ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தவளை, லக்கி ஃப்ராக் சொல்லுவாங்க. தேங்காயிலேயே பண்ண விநாயகர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேங்காயில அதோட முகம் இருக்கும். முகம் மட்டும் தேங்காயில. நீங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க இல்லையா, அது ஃபுல்லா 7 மெட்டல்ஸ். ஸோ 7 மெட்டல். அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது காப்பர், பிராஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர், கோல்டு தெரியும், பஞ்சலோகம் மேக்ஸிமம் தெரியும், 5 மெட்டல். இது 7 மெட்டல். 7 மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கிரகங்கள் பண்றாங்க. எத்தனை யுகமானாலும் இந்த மெட்டலோட தன்மை அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப வீரியமா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல வந்து யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க. விநாயகரோட வாகனமான மூஞ்சூர்லாம் கூட இருக்கும், அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இதுதான் பஞ்சலோகம், ஐம்பொன்னு சொல்லுவாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சா கருத்துரும், அதனால தான் ரேப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஏசிலாம் போடுறதுனால ரேப் பண்ணியிருக்கோம் பாருங்க. எல்லாமே இது வந்து ஐம்பொன்னு. எல்லா விக்கிரகத்துக்குமே முறையா பூஜை பண்ணியிருக்கோம். எல்லா விக்கிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மந்திர உடு கொடுத்து கிளென்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப வீரியமா இருக்கும். ஸோ இது வந்து பெல்லு, இந்த சவுண்ட் வைப்ரேஷன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெல்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட. இது வந்து நம்ம ஜென்ரலா பாக்குற பெல்லுக்கும் இந்த பெல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பெல்லுக்கு பேர் வந்து வஜ்ராயுதம்னு பேரு. ஆயுதம் அப்படின்னும் பொழுது ஒரு தடவை பிரயோகம் பண்ண வேண்டாம்னா அது வந்து அதோட இலக்கு அடிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிட்டு இதை நம்ம தட்டினாலே போதும். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது திபேத்தியன் என்று சொல்லுவாங்க, ரொம்ப வீரியமா இருக்கும். இப்படி பண்ணும்பொழுது பாசிட்டிவ் நம்ம உடம்புல வந்து பாசிட்டிவ் ஏறும். அதே அப்படி ரிவர்ஸ்ல சுத்தினோம்னா நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் ரிமூவ் பண்ணும். இப்போ 9 டைம்ஸ் நம்ம கிளாக் வைஸ் சுற்றணும்னா 9 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். இந்த சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, சாம்பிராணியை வந்து இதுக்குள்ளே போட்டு தொங்க விடலாம். ஓகே. ஸோ எதனால ரேப் பண்ணியிருக்கோம்னா காப்பர்னால வெளியில இருந்தால் கருத்துரும், அதனால ரேப் பண்ணியே வச்சிருப்போம் எல்லாமே. அப்படி தொங்க விடலாம். ஆமா, தொங்க விடுற ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடெல்லாம் நல்லா இருக்கும். ஆமா, குபேரன். இதே ஒரு குபேரன் ஒன்று காட்டுற பாருங்களேன். இந்த குபேரன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருப்பார் பாருங்க. இந்த குபேரன் வந்து நம்ம பார்த்தாலே க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் இருக்கு, சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும். இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கு, கேன்வாஷ் பெயிண்டிங். இது வந்து கேன்வாஷ் பெயிண்டிங். இது தஞ்சாவூர் பெயிண்டிங்கு, நார்மல் கோல்டு, இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம், இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம கிட்ட எல்லாமே முறையாக பூஜை பண்ணப்பட்டது. ஸோ எந்த விஷயம் வேணும்னாலும் பண்ணலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர ஒரே எந்திரம். வாழ்க்கையில் எனக்கு பயங்கர பிரச்சனை இருக்குங்க, ஒரே ஒரு சொல்யூஷன் வேணா இந்த எந்திரம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி எந்திரம் எடுத்துக்கலாம். இது 9x9 சைஸு. ஸோ காப்பரில் சில்வர் கோட்டர் கொடுத்துருவோம். ஸோ ஹீட் எங்கே ஏறுதோ அங்கே தான் கருப்பு அடையும், சில்வர் வந்து கருப்பாகும். ஸோ இதில் வந்து பிரச்சனை இருந்தால் பிளாக் அடிச்சிடும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லக்ஷ்மி குபேரன், சிதம்பர லக்ஷ்மி, நம்ம வியாபாரத்துக்குலாம் சிதம்பர லக்ஷ்மி கொடுக்கலாம். சூலினி துர்கா, எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் விரட்டுறதுக்கு சூலினி துர்கா. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஸ்வர்யத்தை அங்கே பாருங்க, அம்பாலோட இடத்துல எந்த நேரமும் இருக்கும். இவங்க பண்ற பூஜை புனஸ்காரங்கள் அதை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்காக அங்கே வச்சுட்டே இருப்போம். ஸோ வரவங்க அது வாங்கும்பொழுது அதை சேர்த்து வாங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி நமக்கு சில்வர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கறது ரொம்ப விசேஷம், நம்ம வீட்டில் இருக்கிறது ஐஸ்வர்யம். அதே மாதிரி எங்கேயுமே பார்க்காத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்டி எந்திரம். பார்த்தீங்கன்னா காட்டுங்கம்மா, சர்ப கட்டி எந்திரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகிரக கட்டி எந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தோட கட்டி எந்திரம், நவகிரகத்தோட கட்டி எந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்துலேருந்து ஐஸ்வர்ய எந்திரம். ஓகே. ஸோ அந்த சக்கராஸ் இருக்கும், வெளியில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன வச்சிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட இந்த எந்திரம், சூரிய பகவான் எந்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நவகிரகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்திராஸ் வச்சு கட்டி எந்திரம் இந்த மாதிரி இருக்கும். இது நவகிரகத்தோட கட்டி எந்திரம், பின்னாடி கட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்வஸ்திக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு எந்திரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது பகலாமுகி எந்திரம். ஸோ பகலாமுகின்றது எதிரியை வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய தன்மை கொண்ட அம்பாள். தசமகா வித்யால ஒரு அம்பாள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதிரியோட நாக்கை பிடிச்சிட்டு இருப்பா பாருங்க அம்பாள். ஸோ இதுதான் பகலாமுகி, ரொம்ப வீரியமான சக்தி வாய்ந்த அம்பாள். 4 திசையில வந்து பார்த்தீங்கன்னா மந்திர ஒரு கூட கட்டிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி தசமகா வித்யில வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள். ஸோ தசமகா வித்யில கட்டி எந்திரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தி மரத்தில் பிரதிஷ்டை பண்ணியே கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணியே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கந்திஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சர்பத்தினால இந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, சர்பத்து வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டியில் போகிறதுக்கு. ஸோ 9 கிரகத்தின் மூலயமா அந்த சர்பத்தோட கந்திஷ்டி இருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஈவலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்திரங்கள் இருக்கும். இது வந்து எஜுகேஷன் டவர், பசங்க படிக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சா போதும். ஆமா மேம், அது வந்து எஜுகேஷன் டவர். அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் டவர் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பெரிய சைஸ். ஸோ இதுவும் எஜுகேஷன் டவர் தான். பசங்க படிக்கிற இடத்துல இந்த பொருளுமே நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இது பெருசு, இதுல சின்னதும் இருக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சாலே போதும், அவங்க நல்லா படிப்பாங்க. அத்தி மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீயந்திரம். ஸோ சங்குல வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வலம்புரி எது இடம்புரி எது. லெஃப்ட்ல பிடிச்சோம்னா இடம்புரி, இது வந்து ப்ளோவிங் சங்கு. லெஃப்ட்ல பிடிச்சா இடம்புரி சங்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லக்கி ஸ்டோன் சொல்லுவாங்க, நம்ம பேக்ல எடுத்துட்டு போறது. ஸோ போன இடம்னா அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில்வர் எந்திரம், குபேரனோட எண்ணெய் எந்திரம் இருக்கும், ஸ்ரீசக்கர, இதெல்லாம் வந்து பூஜை பண்ணது, ஜஸ்ட் வச்சா போதும். நான் அங்கே ஒரு வஜ்ராயுதம் காட்டினேன் இல்லைங்களா பில்லில், இது ஹீலிங் ரேக்கியில் வரக்கூடிய வஜ்ராயுதம். இது இருந்தாலே எந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் நம்ம கிட்ட வராது. அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க.
இப்போ பெருமாளோட பாதம் நீங்கள் இது வந்து சில்வரு, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 750 சின்னது, பெருசு வந்து 1500 அதில். இது வந்து சில்வர், இது வந்து ரேட் மாறும். பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு மேம். இங்கே பிராஸ்லெட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பவழம், இது பவழம், இதில் எல்லாமே இருக்கும். டாலர்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்படிகம்லாம் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் கட்டிங் பீஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக ருத்ராட்சம் வந்து சர்டிஃபைடு 1800 ரூபாய் தான் வரும். மீதி எல்லா முக ருத்ராட்சம் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம கடை ஆஃபர் ப்ரைஸில் 300 ருபீஸ் தான் மீதி எல்லா முக ருத்ராட்சமும் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சக்தி, இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சக்தின்ற ருத்ராட்சம், ஆரோக்கியத்துக்கு வந்து ருத்ராட்சம், அதே வரும் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச வாட்டர் பீட்ஸ்னு ஒன்று இருக்குது, தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிற அந்த ருத்ராட்ச வாட்டர் பீட்ஸ். இந்த மாதிரி மேரு நவகிரக மேருன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு. ஸோ நமக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கீ செயின்ஸ்லாம் 150 ருபீஸ் தான் வரும். பியூர் ஒரிஜினல் ஸ்டோன்ஸை வந்து அப்படியே கீ செயினை மாற்றிருப்பாங்க. உங்களுக்கு சிவலிங்கம்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து தனியாகவே வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்படிகம் தனியாகவே வரும். இருந்தால் போதும். லவ்வர்ஸ் இது பேரே லவ்வர்ஸ் அங்கே. நல்லா இருக்கே. ஹஸ்பண்ட் சண்டை வந்துச்சுன்னா இது வாங்கி ஆமாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும், ரா ஸ்டோன்ஸ் இருக்கும், எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். இதோட நம்ம பார்க்காத விஷயங்கள் வந்து எந்திரங்கள் வந்து ஃப்ளாட்டாக பார்த்துருப்போம். ஓகே. 3D யந்திரம்னு ஒன்று இருக்கு. 3D யந்திரம். ஆமாம், 3D யந்திரம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது வந்து ஸ்ரீ யந்திராவோட 3D படிவம். 3D படிவம்னு போது மேரு வா வரும். ஸ்ரீ யந்திரத்தோட 3D படிவம் மேரு. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்புர பைரவியோட 3D யந்திரம். இங்கே பாருங்க. இப்போ பசங்க படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகலாமுகி, நான் சொன்னேன் இல்லைங்களா, எதிரியை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளை வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறது பகலாமுகி. அந்த பகலாமுகியோட 3D யந்திரம். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலே நீங்கள் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் உள்ளது, வெயிட்டாகவும் இருக்கும், பூஜை பண்ணது. ஓகே. நம்ம பூஜை ஒன்று வச்சுக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் வச்சா போதும். நான் சொல்றது என்னன்னா ஜஸ்ட் வைங்க, வீட்டில் வச்சாலே போதும். அத்தி மரத்தில் கஸ்டமருக்காக கஸ்டமைஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா குபேரனோட எண்ணெய், குபேரனோட விக்கிரகம், சிறு தேங்காய், கலசம். இது தேங்காய் அப்படியே இருக்குமா சார்? அப்படியே இருக்கும். இது வெள்ளியில கலசமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல் சொல்லுவாங்க, அது அப்படியே இருக்கும். சரி, பாத்தீங்களா ஷாப்ல எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான புதுவிதமான ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஃபுல் வீடியோ இது ஃபுல்லா போடணும்னா நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதா நீங்க மறக்காம ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷாப் எங்க இருக்கு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேப் முதற்கொண்டு செக் பண்ணி பாருங்க. டேக் கேர், பை.